தயாரிப்பாளர் சங்க தேர்தல் தொடர்பாக தற்போது நடிகர் விஷால் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். பார்க்கலாம். ஆனா தயாரிப்பாளர் சங்கம் நல்லா இருந்துச்சுன்னா இண்டஸ்ட்ரியே நல்லா இருக்கும். விஷால் ஏன் இந்த தயாரிப்பாளர் சங்கத்தில் தலைவராக நிற்கிறாப்புல அப்படின்றது ரெண்டு விஷயம் நான் சொல்லிடுறேன். ஏன்னா நான் சொல்கிறது கன்வின்சிங்காக இருக்கா இல்லையான்றது தெரியல, மனசில் ஏற்பட்டது நான் சொல்கிறேன். ரெண்டு விஷயம் இதே தான். இது இப்போ நான் சொன்ன ஒரு விஷயம், தயாரிப்பாளர் சங்கத்தில் 10 வருஷமாக நடக்காத விஷயங்கள் குரல் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொருத்தரும் எங்கிட்ட இருக்கிற அத்தனை பேரும் குரல் கொடுத்துருக்காங்க, கேட்டிருக்காங்க, நடக்கலை. 10 வருஷமாக நடக்காதது நடத்தி காட்டணுன்ற ஒரே அடிப்படையில் தான் இந்த அணி சார்பாக நான் நிற்கிறேன். இதுக்கு பேர் தலைவர், அவ்வளோதான். இந்த தலைவர்ன்ற பதவி நான் கையெழுத்து போடும்போது தான் எனக்கு ஞாபகம் வரும், தவிர மற்றபடி எனக்கு ஞாபகம் வராது. ஏன்னா தயாரிப்பாளர்களுக்கு நல்லது பண்ணோன்ற அடிப்படையில் தான் நான் வந்திருக்கேன். தயாரிப்பாளர் சங்கம் நல்லா இருந்தால் இந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும். இந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருந்தால் பல குடும்பங்கள் நல்லா இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, எங்கள் அப்பா நான் இந்த விஷயம் சொன்னேன். ஒவ்வொரு வாட்டியும் படம் ரிலீஸு, படம் வெள்ளிக்கிழமை ரிலீஸு, வாங்க ஃபர்ஸ்ட் காப்பி பாருங்கள் அப்படின்னு சொல்லி போக, கடந்த காலத்தில் அப்பா நான் எலெக்ஷனில் நிற்கிறேன், நான் தேர்தலில் நிற்கிறேன்னு சொல்லும்போது எதுக்கு நிற்கிறேன்னு கேட்பாரு. இல்லைப்பா இந்த மாதிரி நல்லது பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். நடிகர் சங்கத்தில் என்ன பண்ண போகிறேன்னா, இல்லைப்பா இந்த மாதிரி ஒரு கட்டடம் இருந்தது, அந்த கட்டடம் இடிஞ்சு போச்சு, அந்த இடம் அடமானம் வச்சுட்டாங்க, அந்த இடத்த மீட்டுறதுக்கு நாங்கள்லாம் பசங்கள்லாம் கிளம்புறோம், வாழ்த்துக்கள், உங்களோட வாழ்த்து வேணும்னு சொன்னேன். அவர் உடனே இதெல்லாம் இது கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் குரல் கொடுத்தீங்கன்னா, கண்டிப்பாக குரல் மட்டும் இல்லை, நீங்கள் சொல்கிறது மட்டும் செஞ்சீங்கன்னா நல்லது அப்படின்னு. நடிகர் சங்க பொதுச் செயலாளராக இன்னைக்கு நான் நடிகர் சங்க நிர்வாகிகள் சார்பாக, நடிகர் சங்கம் உறுப்பினர்கள் சார்பாக நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். சொன்ன அத்தனை வாக்குறுதிகள் இன்னைக்கு நாங்கள் நிறைவேற்றிட்டோம். இன்க்ளூடிங் கட்டடம் கூடிய சீக்கிரம்னா ஒரு காலகட்டம் அப்படி இல்லை, கூடிய சீக்கிரம்னா அகெயின் அக்கார்டிங் டு த லா அடுத்த மாதம் தொடங்கப்பட போகுது. ஸோ அதோடு சேர்ந்து நடிகர் சங்கத்தில் நாங்கள் சொன்ன வாக்குறுதிகள், பென்ஷன் ஆகட்டும், மருத்துவ உதவி ஆகட்டும், கல்வி உதவியாகட்டும், எல்லா வகையிலையும் நாங்கள் நிறைவேற்றிட்டோம். இப்போது அடுத்தது தயாரிப்பாளர் சங்கத்தில் நான் நிற்க போகிறேன்னா, நீங்கள் நிறைய பேர் கேள்வி கேட்ட மாதிரியே எங்கள் அப்பாவும் கேட்டார், எதுக்குடா நீ மறுபடியும் தயாரிப்பாளர் சங்கத்தில் நிற்கிறேன்னு. அப்பா நீ கஷ்டப்பட்டல, நீ ஜெமினி லேபில் நீ கெஞ்சி இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணோம். எங்கள் அப்பா ஐ லவ் இண்டியான்னு ஒரு படம் எடுத்தாருங்க. எங்கள் அப்பா மகாபிரபுன்ற படம் எடுத்தார், மற்ற படங்களும் எடுத்தார். ஆனால் நான் ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு லேப் வாசலில் எங்கள் அப்பா பிச்சை எடுக்கிறது நான் கண்ணால் பார்த்தேன். எங்கள் அப்பா அந்த வாசலில், அந்த ஜெமினி லேபில், ஐயா என் படம் ரிலீஸ் ஆகணும், நான் எந்த தப்பும் பண்ணல, நான் பண்ண ஒரே தப்பு இந்த படத்தை தயாரித்தேன், எனக்கு கொஞ்சம் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி பிச்சை எடுத்தார். நான் கண்ணால் பார்த்தேன். ஒருவேளை அதுவாக இருக்கலாம், ஒருவேளை இங்கிட்ட இருக்கிற அத்தனை பேரோட ஆதங்கங்களாக இருக்கலாம், ஒருவேளை நான் கஷ்டப்பட்ட அந்த காலங்களாக இருக்கலாம். அது போக்குறதுக்காக தானுங்க நான் இந்த எலெக்ஷனில் நிற்கிறேன். இனிமேல் அந்த 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 கஷ்டம் எங்கள் அப்பாவுக்கு நடந்தது எந்த தயாரிப்பாளருக்கும் இனிமேல் நடக்காது. இந்த ஒரே விஷயம் சொன்னார் எங்கள் அப்பா, நீ ஜெயிச்சதுக்கு நீ இந்த தயாரிப்பாளர் சங்கத்தில் நிற்கிற, உன்னை எதிர்த்து பெரியவங்களாம் நிற்கிறாங்க, எல்லாரும் என்னோட நண்பர்கள் எல்லாம் இருந்தாலும் ஓகே, நடக்கலை. எனக்கு ஒரு 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 எனக்கு ஒரு ஃபிளாட் கொடுக்கப்பட்டுச்சு. நான் தமிழ் ஏப்ரல் மாதம் முதல் வாரத்தில் தயாரிப்பாளர் சங்க தேர்தல் நடைபெற இருக்கிறது. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் தேர்தல். அந்த தேர்தலில் நடிகர் சங்கத்தில் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய விஷால் தயாரிப்பாளர் என்கிற முறையில் ஒரு அணியை அமைத்து போட்டியிடுகிறார். அவர் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை தான் பார்த்தோம்.